செல்வகுமாரின் மதியம் 2:30 வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 24 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. ஆந்திர பிரதேசம், ஒடிசா இடைப்பட்ட பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது காற்று சுழற்சி. காற்று குவிதல் தமிழ்நாட்டிலே ஏற்பட போகிறது இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சந்திரிப்பை ஏற்படுத்தி கொண்டு வெப்ப நீராவியும் குளிர்காற்றும் இணைந்து எதிர்த்து மலைப்பகுதிகளில் தொடங்கும் மழை. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்ல மழை தொடங்கும். பிறகு கர்நாடக எல்லையோரம் மற்றும் உள் கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகளில் மழை பிடிவை தொடக்கி அப்படியே படிப்படியாக வங்கக்கடலோரம் வரைக்கும் டெல்டாவிற்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பிடிவை தொடங்கும். முதல்ல கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையோரத்தில் தொடங்கும். பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும். பிறகு அப்படியே விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தொடங்கும். அப்புறம் அப்படியே மதுரை மாவட்டத்திற்கும் தேனி மாவட்டத்துக்கும் தொடங்கும். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, வெம்பக்கோட்டைக்கெல்லாம் இன்றைக்கு மழை பிரகாசமாக இருக்குது. அதே போல் ராஜபாளையம் பகுதிக்கும் அந்த ஐயனார் கோயில் பகுதிக்கும், அதே போல் பேரையூர், ஏழுமலை போன்ற பகுதிகளுக்கும் மழை பொழிவு பிரகாசமாக இருக்குது இன்றைக்கு மாலையில். அதே போல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை பொழிவை கொடுக்கும். வால்பாறையில் மழை பொழிவை கொடுக்கும். நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவை தருகிறது. இன்றைக்கு கூடலூர், பந்தலூர் என்று படிப்படி தெற்கு சரிவுலையும் மேற்கு சரிவுலையும் தொடங்கி பிறகு அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் தீவிரமடையும். இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படியே தொடங்கி தென் மாவட்டங்களில் நல்ல வலுப்பெற செய்யும். மதுரை, விருதுநகர், தேனி இந்த பகுதியில் கொஞ்சம் வலுத்த மழை பொழிவு இன்றைக்கு தெரிகிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக உள் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாகும். கர்நாடக எல்லையோர மழை வடகடலோரத்துக்கு வரும். பாலக்காட்டு கணவாயை சுற்றிலும் மழைப்பொழிவு இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு அங்கேயும் இருக்கும். கோயம்புத்தூருக்கு வடக்கையும் பொள்ளாச்சிக்கு தெற்கையும் மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வரைக்குமே வட உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோட நீலகிரி மாவட்ட பகுதி, ஈரோடு கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஈரோடு, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல்லாம் இன்றைக்கு கனமழையே இருக்குது. அதே போல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கும் மழை உண்டு. மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கடலோரத்திற்கு இரவு வரும். இரவு கடலோரம் வரும். நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கூட கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியில் நள்ளிரவு தான் வரலாம். ஏன்னா தெற்கு காற்று இருக்கும் என்பதனால நள்ளிரவு தான் வரலாம். மாலை வரக்கூடிய மழை தெற்கு காற்றின் காரணமாக தெற்கு காற்று கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இப்போது. அதனால் முன்னிரவே வர வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அந்த தெற்கு காற்று மாலை நுழைந்தால் நள்ளிரவில் ஓயும் பொழுது நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கு மழை வரும். கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் வடக்கு, தஞ்சாவூரோட மேற்கு பகுதி, திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி, மயிலாடுதுறை, அதே போல் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். திருவள்ளூருக்கு திருத்தணிக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்துக்கு உறுதியாக உண்டு. தாம்பரத்துக்கும் உண்டு. கடலோரம் ரொம்ப போராடி வந்து கடலோரம் தாமதமாக மழை பொழிவை கொடுக்கும். இப்படியே 3 நாட்களுக்கு இதே மாதிரி மழை வரும். தினசரி இப்போ அறிவிக்கப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வரும். டெல்டாவுக்கும் உண்டு. ஆனால் டெல்டாவில் தெற்கு டெல்டா ரொம்ப போராடி வரும். குறைவான மழை பொழிவை கொடுக்கும். அதிலேயே இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. சரி, 27, 28 இந்த வெயிலை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன். சென்னையில் நிறைய அந்த வானிலையோட அந்த காரணிகள், எதனால வெயில், எதனால வேர்க்குது அப்படிங்கிறதே ஊடகங்கள்லாம் தவறான தகவல் கூட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிக ஈரப்பதமும் வெயில், அதாவது வெப்பம், அனல் காற்றும் இருக்கிறதுனால அசௌகரியம் ஏற்படும். என்னது அதிக ஈரப்பதம் எங்கிருந்து வந்துச்சு? தரைப்பகுதியில் அதிகமாக வெப்பம் அடைந்து காற்று லேசாகி போகிறதுனால அந்த இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா வெற்றிடம் ஏற்படும், வியர்வை அதிகமாக வெளியேறும். அதுதான் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது காரணம் உடம்புல. இரவு நேரத்தில் என்ன ஆகும்னா குளிர்ந்த காற்று வரும். அதனால நம்ம உடம்பும் ஈரப்பதம் இரவு நேரத்தில் அதிகமாக சந்திக்கும். இதுதான் அதிக ஈரப்பதம் இருக்கிறதுக்கு காரணம். வெயில் அனல் காற்றாக கர்நாடக பகுதியிலிருந்தும் உள் மாவட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பகுதியிலிருந்தும் வடகடலோர மாவட்டங்களுக்கு அனல் காற்றாக வர்றது. மாலையில் கிழக்கு காற்றை சந்திக்கும் பொழுது
அது மழையாக மாறும். அதற்கு முன்னாடி கொஞ்சம் வெயில் கூட இருந்தாலும் நம்ம 2-3 நாளைக்கு தான் வெயில்னு சொன்னோம். இப்போ இன்னைக்கு தேதி 3 நாள் தான் இந்த வெயிலே தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்னும் 2 நாளில் இந்த வெயில் குறைஞ்சிரும். நேற்றைக்கு குறைஞ்சிருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் வெயில் குறைஞ்சிரும். மழை பெய்ய போகிற காரணத்தினால அது மேகமூட்டமாக இருந்து குளிர்ந்த சீதோஷ நிலையை கொடுக்கும். புழுக்கம் இருக்கலாமே தவிர அனல் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. அடுத்தபடியாக 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. மிக வேகமாக தென்மேற்கு பருவமழை முன்னேறுங்க. தமிழ்நாடு தொடங்கி வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளரே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வரைக்கும் முன்னேறும். வேகமாக முன்னேறும். இப்போ ஜூன் மாதம் இந்த மாதம் கடைசியில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அது மிதமாக அளவாக தமிழ்நாட்டில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழைப்பொழிவை கொடுக்க போகுது மாத இறுதியில். தென்மேற்கு பருவமழை நேரத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி கேரளாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒடிசா, மேற்கு வங்கம் அருகே வரக்கூடிய வலுவான நிகழ்வு இந்த காற்றை வலுவாக ஈர்த்து கரைத்துவிடும் என்பதனால இந்த நிகழ்வு அந்த மேற்கு வங்கம் நிகழ்வு புயலாக மாறி அல்லது மண்டலமாக மாறி செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதி 4ஆம் தேதி உருவாகி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுவாக கொட்டச் செய்யும். கண்டிப்பாக இந்த சூப்பர் எல்னினோ என்கின்ற அந்த உலக வானிலை வல்லுநர்களின் ஒரு அச்சுறுத்தலான வார்த்தைகள் அடிக்கடியும் அதே தகவல்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களும் மீடியாக்களும் கடுமையான விவசாயிகளை அச்சுறுத்தி எப்பொழுதும் பயத்தோட அச்சத்தோட கேள்விகள் எழுப்பி கொண்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். இன்னைக்கு கூட 4 பேர் 5 பேர் கேட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். நல்லா பொறுத்து இருந்து பாருங்க. தென்மேற்கு பருவமழை நிறைய இருக்கு. அணைகள் ஜூலையிலே நிரம்புங்க. ஜூலை முற்பகுதியிலே நிரம்ப வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஜூலை இறுதிக்குள்ளே நிரம்பணும். ஆகஸ்ட்லாம் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மேட்டூர்லேருந்து தண்ணி இருக்கும். ஜூலையில் இது தொடர்பான அறிக்கை இதற்கு தொடர்ந்து வரக்கூடிய இதுக்கு பின்னாடியே ஒரு அறிக்கை வழங்குறேன். நீண்டகால அறிக்கையாக தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் இணைந்து மிக துல்லியமான ஒரு ஆய்வறிக்கையோட சமர்ப்பிக்க இருக்கிறேன். என்ன கேள்விகள் நிறைய வருது. தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும், அனல் காற்று இருக்கும், வெயில் இருக்கும், செப்டம்பர் வரை வெயில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? நிறைய கேள்விகள் இருக்குது. நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். பசிபிக் பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருந்தாலும், அமெரிக்க பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும், ஆசியா பக்கம் அதை விட கூடுதல் வெப்பம் இருக்குது. மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. இதனால் வலுவான புயல்கள், அதாவது சூப்பர் புயல்லாம் அதிகமாக ஆசிய பக்கத்தில் உருவாக்கி சீனா எல்லாம் தாக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே அவ்வளோ அதிக வெப்பம் ஆசிய பக்கம் இருக்குது. அதை விட அதிக வெப்பம் இந்தியாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் தெற்கு இந்திய பெருங்கடலையும் அதிக வெப்பம் இருக்குது. வங்கக்கடல், அரபிக்கடல் 31 டிகிரின்னு சொன்னேன். அதனால் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். தொடங்கும் பொழுது மழை கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் 3ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழையாக இருக்கும். ஜூன் 10-15 தேதிக்கு மேலே ரெண்டாவது இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வு வர்றதெல்லாம் மிக வலுத்து இருக்கும். ஜூலை இறுதிக்குள் அனைத்து அணைகளும் நிரம்பும். ஆகஸ்டில் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழை இருக்கும். வட இந்தியாவிற்கும் அது மாதிரி தான். இமயமலை மாநிலங்கள் இடையிடையே கொஞ்சம் ஓய்வு இருந்தாலும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதைக்கு வரக்கூடிய வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு வரக்கூடிய 3 நாட்கள் காற்றுப்பகுதி கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும். பிற பகுதிகளில் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல இருக்கும். காற்றுப்பகுதி எதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் மாலை இரவு இடிமழை பிடிப்பு வரக்கூடிய நாட்கள் வெப்பத்தை குறைக்கும். பிறகு தென்மேற்கு பருவமழை அதையும் வெப்பத்தை குறைச்சிடும். ஜூன் முதல் வாரத்திலிருந்து வலுக்கும் மழை என்பதையும் புரிந்து கொண்டு இணைந்திருக்கவும் அடுத்து வரக்கூடிய நீண்டகால அறிக்கையை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.